ஹலோ காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபில்டர் காஃபி, இட்டாலியன் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எப்படி முதல்ல இந்த ஃபில்டர் போடல. தண்ணீர் அளவு வந்து அப்படின்னா இந்த ஃபில்டர் இருக்குது தானே, இந்த நட்டு இருக்குது, அதுக்கு கீழே தான் தண்ணி நிற்கணும். வேண்டாம் இதுக்குள்ளால் ஏர் வரும் நிறையக்குள்ள. அப்போ கணக்காக விடுவோம். இந்த இப்படி விட்டுட்டு காஃபி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே காஃபி போட்டுட்டு இது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்ட்ராங் காஃபி. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இப்படி லெவல் பண்ணணும். இப்படி அமர்த்தி அப்புறம் மூடியை வச்சு இப்படி மூடிக்கொள்ளணும். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று வைக்கிறது. எதுக்குன்னு சொன்னால் அந்த காஃபி வந்து பாருங்கள், இந்த ஓட்டைக்குள்ளாலும் ஃபில்டர் பண்ணி வரப்போகுது. வெளியில் வரைக்கலாம், வெளியில் பறக்கும். அதுக்காக இதை எப்படி வைக்கிறது. இப்போ பாருங்கள், காஃபி வரைக்கும் எப்படி வரும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், காஃபி ஃபில்டர் பண்ணி வந்து கொண்டு இருக்குது. இப்படி தான் வரும். அதாவது இப்போ பாருங்கள், இப்படி வரைக்கும் பறக்குமென்றதுக்காக தான் இதை வைக்கிறது. இதை பாருங்கள், இப்படி ஃபில்டர் பண்ணி வருதுன்ட்டு. இப்போ லாஸ்ட்டில் வந்து இப்படி பாருங்கள், இப்படி இந்த நேரம் தான் பறக்கும். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நிறைய நேரம் விடக்கூடாது. என்னென்னா இது வந்து ப்ரெஷர் தானே, நல்லபடியாக அதை வெடிக்குமென்று சொல்கிறோம். இதுக்குள்ளால கொஞ்சம் ஏர் வரும். அதனால் பக்கத்தில் நின்று இதை ஆஃப் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா, கரண்டியால் அப்படி கலக்கிட்டு இதான் பாருங்கள், நாங்கள் அந்த ஸ்ட்ராங் காஃபி குடிக்கிற இட்டாலியன் கப் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கல. பெரியல நிறைய காஃபி போட்டால் கொஞ்சம் ஸ்கியூமா, அது எப்படி சொல்கிறேன், அந்த நுரை மாதிரி கொஞ்சம் வரும். இது வந்து நான் கொஞ்சம் இப்படி திக்காக வைக்கல. இப்படி என்னென்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்குமென்றதுக்காக இப்படி வச்சுருக்கு. இதுதான் காஃபி ரெடி.